பிரைட் விஷன் தமிழ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போது மதுரையில் இருக்கோம். மதுரையில் பெரிய நந்தி சிலையை பார்க்குறோம். இந்த நந்தி சிலை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வருவாங்க. இந்த நந்தி சிலையை பார்த்துட்டு தான் போவாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு நந்தி பகவான் நம்மளுக்கு காட்சி கொடுக்குறார். ஸோ இது நடு ரோட்லே, நடு வீதியிலே, அதாவது கீழாவளம் வீதி, அந்த வீதியில் தான் இந்த கோயில் இருக்குது. ஸோ நீங்கள் மதுரைக்கு வந்தீங்கன்னாக்கா இந்த நந்தியை முதல்ல வணங்குங்க. இந்த நந்தியை வணங்கிட்டு தான் நீங்கள் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகணும். ஸோ இதுதான் இது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போகிற வழி. இது போய் ரைட்டில் திரும்பினீங்கனாக்கா கோயில் கோபுரம் வந்துடும். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கோபுரம். இந்த கோயில் நேராக போனீங்கன்னாக்கா ரைட்டில் திரும்பினீங்கனாக்கா கோபுரம் வந்துடும். ஸோ இந்த தெரு பேர் பார்த்தீங்கன்னாக்கா கீழே ஆவணி மூல வீதி, அந்த தெருவில் இருக்கோம். கொஞ்சம் தூரம் போனீங்கனால உங்களுக்கு அந்த கோபுரம் தரிசனம் பார்க்கலாம். கோபுரம் தரிசனன்றது நம்மளுக்கு வந்து பாருங்கள், எல்லோரும் கும்பிட்டு வந்துட்டுருக்காங்க, பூஜைலாம் செஞ்சுட்டு. ஸோ இதான் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இந்த கீழே ஆவணம் மூல வீதி அப்படின்னா ஆட்டோ இறக்கி விட்டுருக்காங்க. நந்தி சிலையும் பார்த்த மாதிரி ஆகிடும். நீங்கள் வந்து மீனாட்சி அம்மன் திரும்பின உடனே கோபுர தரிசனம் கோடி புண்ணியன்வாங்க. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். இது தெரு பேர் வந்துட்டோம். இது நிறைய பார்த்திங்கன்னா சிருங்கேரி மடம் இருக்குது பாருங்கள். சிருங்கேரி மடம், ஸ்ரீ சிருங்கேரி சங்கர மடம் உள்ள சிங்கேரி சக்கர மடத்தை உள்ளே போகிறோம். இதையும் நீங்கள் பார்த்துட்டு எல்லாம் பாத்திரம் கிடைங்க. மதுரைனால பாத்திரம் தான். ஸோ பித்தளை பாத்திரத்துக்கு பேர் போனது தான் மதுரை. சிலைங்க எல்லாமே இந்த மதுரையில் நீங்கள் போடுறா கிடைக்கும். இப்போ நம்ம அம்மன் சன்னதி மதுரையில் இருக்கோம். இது பேர் வந்து அம்மன் சன்னதி தெரு. ஸோ இதுக்கு பேர் வச்சுருக்காங்க. இங்கே மாலையெல்லாம் வைக்கிறாங்க. ஸோ கிஃப்ட் ஐட்டம் பாருங்கள். எல்லோரும் வெளியூரில் இருந்து, இது வந்து நாடு வெளியூருங்க, வெளிநாடுலேருந்து வராங்க. ரொம்ப மதுரையினாலே கோயில்களுக்கு தனி ஒரு சிறப்பு இருக்குது. மதுரை சுற்றி கோயில் தான். அந்த மாதிரி மதுரையை சுற்றி ஒரு கோயில். ஸோ மதுரை கோபுரம் இது. இந்த கோபுரத்தை தாண்டி போனீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தரிசனம். ஸோ கடந்து போகிறோம். இதுதான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. இதுதான் கோபுரம். இந்த க்யூவில் போயிட்டுருக்காங்க. இது தனி க்யூ, அதாவது ஸ்பெஷல் க்யூ இருக்குது. இங்கேயே பூ வாங்கிக்கலாம். எல்லா வகையான பூவும் இங்கே விற்கிறாங்க. ஸோ இது ஒரு கோயில். பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நிறைய பேர் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஃபுல்லாகவே பாத்திரம் கிடையாது. அந்த கோயில் சுற்றியே உங்களுக்கு நிறைய ஹோட்டல் இருக்குது. இங்கே நீங்கள் அதாவது காலை சிற்றுண்டியை நீங்கள் முடிக்கலாம். ஸோ நிறைய பூஜை சாமான் இங்கே
இந்த கடை வீசி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பூஜை சாமான், கயிறு, மஞ்சள், குங்குமம், மீனாட்சி அம்மனுடைய படங்கள் எல்லாமே கிடைக்கும். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா பாத்திர கடைகள். ஸோ இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா துர்கா பவன். துர்கா பவனில் பார்த்தீங்கன்னா நான் காலையில் இட்லி, பொங்கல், இது மாதிரி தோசை வெரைட்டிஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இதே நம்ம பார்த்துக்குறோம். ஸோ கோபுர தரிசனம், அது அழகான ஒரு கோயில். இதை ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கோயிலோட ஸ்தல சிறப்பு எல்லாமே இங்கே கோயில் இருக்குது. குலசேகர பாண்டியனுக்கு பின் அவனது மகன் மலையத்து ஆட்சி கொண்டான். சோழ நாட்டு மன்னனின் மகன் காஞ்சனாமாலையை மணமுறிந்தான். அத்தம்பதியினர் நீண்ட நாட்களாக குழந்தை பேரின்றி வருந்தினர். பெரியோரின் அறிவுரைப்படி உத்தர காமெட்டி யாகத்தை செய்ய தொடங்கினார். உலகமெல்லாம் ஈண்டெடுத்த உமாதேவியார் அவர்களுக்கு அருள் செய்யும் பொருட்கு வேள்வியின் முடிவில் அக்னியின் நடுவில் ஒளிமிகுந்த முத்து மாலை சிறு கொண்டையில் மின்ன, இடையில் மணிகள் பதித்த மேகலை ஒலிக்க, காதுகளில் மாணிக்க குழைகள் பதித்த தோடுகள் தொங்கி ஆட, அமுதம் போன்ற மெல்லிய மலை துளம்பு சிரித்த முகத்துடன் 3 தருணங்கள் உடைய ஒரு பெண் மகளாக 3 வயதுடன் எழுந்து வந்து காஞ்சனாமாலையின் மடியின் மீது அமர்ந்தாள். தன் பெண் குழந்தைக்கு இயற்கைக்கு மாறாக தோற்றம் இருப்பதைக் கண்டு மன்னன் மனமறிந்தினான். அப்போது வானத்திலிருந்து ஒரு அசரீரி, அரசனே வருந்தாதே, உன் திருமகளுக்கு தடாதகை என பெயரிட்டு கல்வி கேள்விகளில் சிறப்பு மாறு அனைத்து கலைகளையும் கற்றுக்கொடு. தனக்குரிய கணவனை இப்பெண் காணும்பொழுது மிகுதியான ஒரு கணம் மறைந்துவிடும் என எழுந்தது. அவ்வாக்கியின்படியே வீரம் மிக்க மகளாக வளர்க்கப்பட்டு தடாகை பிராட்டி ஆட்சி படத்தில் அமர்ந்தாள். செங்கோல் ஒழுவாமல் சிறப்பு ஆட்சி செய்த பிராட்டி நாட்டின் எல்லையை விரிவுபடுத்த எண்ணி பல குறு மன்னர்களின் படையெடுத்து சென்று வென்றாள். இறுதியாக கைலி அம்பதியை அடைந்து அங்கும் போர் முரசு கொட்டினாள். பிராட்டியை எதிர்த்து பூதப்படைகளும் நந்தி தேவரின் படைகளும் தோல்வியை தழுவின. இதனை அறிந்த இறைவன் புலித்தோலை ஆடையாக உடுத்தி மழுப்புடைய கரத்தில் ஏந்தி நெற்றியை திருநூறும் மார்பில் பூநூல் மணிந்து திரண்ட சடையும் கொண்டு போர்க்கோலத்துடன் தடாகியை பிராட்டி நேரியை நோக்கியவாறே எழுந்தருளினார். பெருமானை தன் எதிரியை கண்டதும் தடாக ஞானத்தால் வெட்கி தலைகுனிந்து நின்றாள். அவளது 3வது தனம் மறைந்தது. சிவபெருமானை தனது கணவன் என்பதை உணர்ந்தாள். பங்குனி உத்தர நாளில் சிவபெருமான் 30 கோடி தேவர்கள் படைசூழ முனிவர்கள் கூட்டமும் பூதப்படைகளும் தொடர்ந்து வர மதுரை அம்பதிக்கு எழுந்தருளினார். பிரம்மதேவர் முன்னின்று திருமால் சிவபெருமானுக்கு தடாகையொட்டி பிராட்டியை தாரை வார்த்து கொடுக்க, பெருமாள் பிராட்டியின் திருக்கழுத்தில் மங்கள நான் பூட்டி மணமுடித்தார். சுந்தர பாண்டியன் எனும் திருநாமத்துடன் மீன் போன்ற கண்களுடைய அன்னை மீனாட்சியாக அருள் புரித்து வருகிறாள்.